ரொம்ப யோசிக்காதீங்க. அனுபவிக்க வேண்டியதை அனுபவிச்சு முடிச்சாகணும், யாரா இருந்தாலும். அவ்வளோ பெரிய சனி பகவான், அவ்வளோ பெரிய சிவபெருமான புடிக்க வேண்டிய நேரம் வருது. சிவபெருமான் அது எப்படி நான் ஒரு சிவன், என்ன எப்படி சனி பகவான் வந்து தண்டனை குடுக்க முடியும்? அவனுக்கு தெரியாத இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறேன். எப்படி வந்து போய் புடிப்பான்னு பார்க்கலான்னு சொல்லி, உலகத்திலே யாருக்கும் தெரியாம, ஒரு மாதுளம் பழத்துக்குள்ள போய் ஒரு 5 மினிட்ஸ் ஒளிஞ்சுக்கிறாரு. கண்டுபிடிக்கட்டும். முடிஞ்சா சனி பகவான் என்ன தேடி வந்து பிடிக்கட்டும். கரெக்டா அந்த டைம் 5 to 10 மினிட்ஸ் அது கடக்கணும். அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள இருந்து வெளியே வரார். சிவபெருமான் முன்னாடி சனி பகவான் காட்சி கொடுக்குறார். ரொம்ப நன்றி ஈஸ்வரா அப்படின்னு. ஏன்? இல்லை உங்களை பிடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எனக்கு வந்தது. சிவனை போய் நான் எப்படி பிடிக்கிறேன்னு ஒரு சிந்தனையில் இருந்தேன். அண்ட சராசரத்தை ஆளக்கூடிய நீங்கள் எந்த ஆக்டிவிட்டியும் பண்ணாமல் மாதுளம்பழத்துக்குள்ளே போய் ஒளிஞ்சு அந்த கஷ்டத்தை 5லேருந்து 10 நிமிஷம் அனுபவிச்சிங்கல்ல. ஸோ உங்கள் விதிப்படி நீங்கள் கஷ்டத்தை அனுபவிக்கணுன்றது அந்த 10 மினிட்ஸில் முடிஞ்சது. அந்த 10 மினிட்ஸ் தான் உங்களை நான் அந்த பிடியில் வச்சுருந்தேன். இப்போ நீங்கள் ஃப்ரீயாக சுற்றலான்னா இதில் என்ன புரியுது உங்களுக்கு? அந்த நேரத்தில் அந்த வேதனையை அந்த கஷ்டத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்கணுன்றது விதி. அது ஒன்றுமே பண்ண முடியாது. அதை புரிஞ்சுக்கங்கன்ற. நடப்பதை யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது. இறைவன் தடுக்க நினைப்பதை யார் நினைத்தாலும் கொடுக்க முடியாது. நமக்கு இங்கே ஒரே வேலை தான். எனக்கு ஏன் இப்படின்னு கேட்காதீங்க. எனக்கு இப்படி பண்ணுற அளவுக்கு உனக்கு டைம் இருக்குதா? ஓகே, ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. நினச்சி பாருங்கள், இறைவன் இருக்கக்கூடிய பிஸி டைமில் டைம் எடுத்து அவரை நமக்காக ஸ்ரத்த பண்ணி நமக்கு அந்த பாடத்தை கற்றுக் கொடுக்குறக்க அப்படி ஒரு ஈவெண்ட் அவர் நடத்துகிறாருன்னா இதுக்கு மேலே அவர் எப்படி உங்கள் மேலே அன்பு காட்டணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு புரியலையே. இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய கஷ்டம் அல்ல. நம்மை திருத்துவதற்காக, நம்மை புரிய வைப்பதற்காக இறைவன் நடத்தக்கூடிய நாடகங்கள், திருவிளையாடல். மறுபடியும் உங்களுக்கு ஒரே பதில், எனக்கு ஏன் இப்படி நடந்ததுன்னு கேட்காதீங்க. ஏதோ பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு இப்படி நடந்ததுங்க, உடனே அமைதியாயிரும். தலைக்கு வந்து தலைப்பாகையோட போச்சுன்னு ஃப்ரீயாக விட்டுட்டு அடுத்த வேலையை பாரு. அன்னதானம் அதிகமாக செய்யும்போது எல்லா ரகசியங்களும் தானாக விளங்கும். வள்ளலார் எழுதியிருக்கிறார். காய சித்தின்றார். காய சித்தின்னா என்ன யாருக்கா தெரியுமா? காயம்னா உடம்புன்னு அர்த்தம், சித்தினா முழுமை பெறுதல்னு அர்த்தம். இப்போ காய சித்தி எப்போ நடக்கும்னு வள்ளலார் எழுதுறாங்கன்னா, கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி இல்லை, மஞ்சள் கரிசலாங்கண்ணி. 12 வருஷம் டெய்லியும் காலையிலையோ சாயந்தரமோ ஏதோ ஒரு வேளை சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா கத்தி எடுத்து வெட்டினீங்கனாலும் ஒட்டிக்கும். குண்டை தூக்கி உங்கள் மேலே போட்டிங்கனாலும் பாடி செதறாது. அவ்வளோ பவர் அதுக்கு இருக்குது. இதுக்கு பேர் காய சித்தி. அப்புறம் காரிய சித்தி, எடுத்த காரியம் வெற்றி பெறணும். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி, இந்த மந்திரத்தை ரெகுலராக 12 கோடி முறை சொல்லும்போது காரியம் சித்தி பெறுங்கிறார். அப்புறம் யோக சித்தி. அது என்ன யோக சித்தி? யோக சித்தி எப்படி அப்படின்னா, இப்போ மூச்சு பயிற்சி பண்ணுறோம், அது முழுமை பெறாது சில நேரத்தில். ஆனால் அந்த யோகம் வந்து சித்தி பெறணும். அப்போ என்ன? அகவல் பாராயணம்ங்கிறார். அருட்பெருஞ்சோதி அகவலை 12 கோடி முறை ரெகுலரான ஒரே நாளில் இல்லை, அது ரெகுலராக படிச்சுட்டே வரும்போது எடுத்த காரியம், என்ன காரியம் எடுத்திங்கனாலும் வெற்றி பெறும் அப்படிங்கிறார். அப்புறம் ஞான சித்திங்கிறார். ஞான சித்தின்னா என்ன? வேதங்களை படிக்கும்போது அந்த வேதங்களை புரிந்து கொள்ளுதல். திருமந்திரம்லாம் எடுத்து படித்தா புரியுமா என்ன நமக்கு? விளக்கு உரை இருந்தாவே புரியாது. விளக்கு உரை இல்லாமல் வெறும் பாட்டை மட்டும் படித்தா எப்படி புரியும்? அப்போது வேதங்களை புரிந்து கொள்ளுதல், பின்பு வேதங்களை இயற்றுதல். முதல்ல என்ன பண்ணுறீங்க? வேதங்களை புரிஞ்சுக்கிறீங்க. அப்புறம் என்ன பண்ணுறீங்க? வேதத்தையே இயற்றுறீங்க. ரிக்கி, யஜுர், சாமம், அதர்வனம் போன்ற வேதங்களை எழுதக்கூடிய அளவுக்கு ஞானம் வருமா? தானாக வருங்கிறார். எப்போ? அன்னதானம். வேற ஒன்றும் சொல்ல, அவ்வளோதான் சொல்கிறார். ஜீவகாருண்யம், அன்னதானம். தொடர்ச்சியாக அன்னதானம் பண்ணிக்கிட்டே இரு. ஞானம் தெளிவு. நான் மெடிடேஷன் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி, என் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஏன்? தொடர்ச்சியான அன்னதானம், பிற உயிர் நல்லா இருக்கணும்னு ஆன்ம உருக்கம், இதை தாண்டி ஒரு மந்திரம் இல்லை. ஓகே, இது ஞான சித்தி. சர்வ சித்தின்னு ஒன்று சொல்கிறார். அது என்ன சர்வ சித்தி? திருமூலர் திருமந்திரத்தில் எழுதுகிறார். என்ன? இந்த மாதிரி எனக்கு ஒரு 68 கோடி சித்துக்கள் என்னிடம் இருந்தது. அது என்ன 68 கோடி சித்துக்கள்? அந்த டைமில் எழுதுகிறார். இப்போ ஜாஸ்தியாக இருக்கலாம். ஒவ்வொரு பயிற்சி நிலை பண்ண 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 ஒரு ஒரு குறிப்பிட்ட லெவலில் வந்து சித்தி நிலைகள் வந்து வரும். அப்போ என்ன பண்ணுறாருன்னா, திருமூலர் ட்ராவல் பண்ணி வேற ஒரு அண்டத்துக்கு போகிறார். ஒவ்வொரு அண்டத்துலேயும் அங்கே நம்ம சஸ்டெயின் பண்ணணும், சர்வைவ் பண்ணணும்னா, இங்கே எப்படி பூமிக்கு காசு வேணுமோ, சாப்பாடு வேணுமோ, அந்த மாதிரி வேறு வேறு அண்டங்களுக்கு எனர்ஜி வேணும், டென்சிட்டி வேணும். அப்போது 68 கோடி சித்துக்களோட ஒரு ஒரு அண்டத்துக்கு போகிறாரு. அங்கே வந்து ஒரு காடு வந்து தடுத்து நிறுத்திடுறாரு. இப்படிலாம் நடந்துதான்னு கேட்காதீங்க, எழுதியிருக்கிறார், திருமந்திரத்தில் எழுதியிருக்கிறார். அதை சொல்கிறேன். எங்கப்பா இங்கே வந்த? யார்? திருமூலரை கேட்குறாரு. இல்லை, இந்த மாதிரி நான் ஆகாய பிரவேசம் பண்ணிவிட்டு ஒவ்வொரு இடமா சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். அப்போ இந்த கேலக்ஸி ரொம்ப நல்லா இருந்தது, அதனால் நான் இங்கே வந்திருக்கிறேன். இந்த உலகத்தில் உன்னால் ரொம்ப நாள் இருக்க முடியாது. ஏன் இருக்க முடியாதுன்னா, உனக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றல் பத்தாது, போதாது. 68 கோடி சித்தியெல்லாம் இங்கே வச்சுட்டு இருந்தேன்னா 3 நிமிஷத்தில் தீந்து போயிரும்ப்பா. உன்னுடைய ஆன்மா அப்புறம் கரை தேராது, கிளம்புன்னு சொல்லி அமுச்சு வச்சுட்டாரான். அப்போ வெறும்
யோகத்திலோ வெறும் சரணாகதி நிலையில் மட்டும் முழுமையான சித்தி நிலை பெற முடியாது. சர்வ சித்தி அப்படின்னா என்னென்னா எண்ணிலடங்காத சித்தி, இன்ஃபைனைட் சித்திகள், சித்துக்கள், பவர், எனர்ஜி எப்போ வரும்னா ஆன்ம உருக்கம். என்ன ஆன்ம உருக்கம்? ஆன்ம உருக்கம்னா என்ன? சே, இந்த உயிர் இப்படி கஷ்டப்படுது அப்படின்னு உண்மையாகவே நினச்சி உங்கள் ஆன்மா உருகுது அப்படின்னா அந்த உருக்கம் அதிகமாக 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 சொன்னால் மழை வரும். அனிமல் சொன்னால் கேட்கும், பறவைகள் சொன்னால் கேட்கும், பஞ்சபூதங்கள் நீங்கள் சொன்னால் கேட்கும், நினச்சா நடக்கும், மனிதர்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். இதுதான் சர்வ சித்திகள், எண்ணிலடங்காத சித்துக்கள். அண்டமெங்கும் பயணம் பண்ண முடியும். உங்களால் முடியாத விஷயமே இருக்காது ஒரு கட்டத்துக்கு மேலே. இதுதான் சர்வ சித்தி. இப்போ நான் எந்த ப்ராக்டிஸ்குள்ளே வந்துட்டேன்னா காய சித்தி விட்டுட்டேன், காரிய சித்தி விட்டுட்டேன், யோக சித்தியை விட்டுட்டேன், ஞான சித்தியும் விட்டுட்டேன். எதுக்கு எனக்கு அதெல்லாம்? சர்வ சித்தி தான் எனக்கு வேணும். எதுக்கு? பவர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக இல்லை. இறைவன் அதை வந்து ஒரு உயர்ந்த நிலையாக சொல்கிறார். அப்போ என்ன? பிற உயிர்களின் நலம் நீ நாடு, ஆன்மாவை உருக்கப்படுத்து. பிற உயிர்கள் கஷ்டப்படும் போது உன் ஆன்மா உருகணும். அந்த உருக்கத்தை மட்டும் நான் அதிகப்படுத்திகிட்டே வரேன். மெடிடேஷன் பண்ணலனாலும் இது மிகப்பெரிய மெடிடேஷன். பண்ணவே மாட்டேன்னு சொல்ல, எப்போயாவது மெடிடேஷன் பண்ணுவேன். ஆன்மா உருகிறத தாண்டி ஒரு மெடிடேஷன் இந்த உலகத்துலேயே இல்லை. ஒரு உயிர் கஷ்டப்படுறத பார்த்து நீங்கள் ஃபீல் பண்ணணுங்க. நீ சிந்தும் கண்ணீரானது மூன்றாம் நபருக்காக என்றால் நீ பூரணத்துவம் அடைந்தவன். பெரிய பெரிய மிராக்கள்லாம் நடக்கும் உங்கள் லைஃப்பில். பெரிய பெரிய மிராக்கள்லாம் நடக்கும். நீ நினச்சி பார்க்க முடியாத மிராக்கள்லாம் நடக்கும். கிளியர்? ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் 7 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூட்டானில் வந்து ஒரு அற்புதமான ஒரு ஸ்பிரிச்சுவல் யாத்திரையை வந்து மேற்கொள்ள இருக்கிறோம். டெக்னாலஜிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மக்களினுடைய வாழ்க்கைக்கும் பிறவியில்லா பெருவாழ்விற்கும் முக்கியத்துவம் கொடுத்து போகக்கூடிய மிகவும் வளமான அற்புதமான சக்தி மிக்க ஒரு நாடு. இந்திய குடிமகன்களுக்கு பாஸ்போர்ட் என்பது அவசியம் கிடையாது. ஓட்டர் ஐடி இருந்தால் மட்டும் போதும். கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணியும் www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்டில் போயும் உங்களது பெயரை வந்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற தினசரி அன்னதானம் மற்றும் இதர நற்காரியங்களுக்கு நீங்கள் உங்களது பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். இதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்றால் தரித்திர தோஷம் விலகுகின்றது, அன்னக்குறைவு தோஷம், பித்ரு தோஷம், கர்ம தோஷம், பாவதோஷம் மற்றும் கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்களின் தீவிரமும் குறைகின்றது. மனக்குழப்பம் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் விலகுகின்றது. குடும்ப கலகங்கள், தொழில் தடைகள், பணத்தடை, கல்வித்தடை, திருமணத்தடை, சந்தானத்தடை, நோய் தொடர்பான கர்மபாரம் முற்றிலும் வந்து தீருகின்றது. ஆகையினால் இந்த பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற எல்லா விதமான நற்காரியங்களிலும் உங்களது பங்களிப்பை வந்து செலுத்துவதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கிற்கு தாராளமாக நீங்கள் வந்து பணம் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.